ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிற போட்டோஸை இந்த மாதிரி எப்படி சூப்பரா எடிட் பண்றதுன்னா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், உங்களோட ஃபோனில் இதை விக்ஸட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க ப்ளஸ் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிளான் இருக்கும், அதை கொடுங்க. கீழே டூல்ஸ் இருக்கும், டூல்ஸ் கொடுத்து இமேஜை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க. ஆட் ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நான் வைக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க கைஸ். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க, சப்பி என்ட்ரிக்கும், அதை ஃபுல்லாக என்ரிச் பண்ணிக்கோங்க. திரும்ப டூல்ஸ் போயிட்டு இமேஜை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அட் ஃபோட்டோவில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை கொடுங்க. அந்த ஃபோட்டோவில் பிளாக்ல அவனுக்கு கட் பண்ணிடுங்க. நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி லேயரை கொடுத்து ஃபோட்டோவை காப்பி பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே அட் ஃபோட்டோவில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை கொடுங்க. அதை கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு சைட்டில் ஸ்கோர் பண்ணி பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் சேச்சுரேஷனு 91க்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, அட் ஃபோட்டோவில் போய்த்து நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ்க்கு கொடுத்துட்டு ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டிக்கர் போய்த்து பிளாக் ஷேடோன்னு சேஞ்ச் பண்ணுங்க. கீழே இருக்கிறத கொடுத்துட்டு நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்டிக்கர் போய்த்து எல்லோ லைட் அங்கே டைப் பண்ணுங்க. ஓகே, சைட்டில் ஸ்கோர் பண்ணி பாருங்க. பிளெண்ட் இருக்கும், பிளெண்டில் ஸ்க்ரீனை கொடுத்துக்கோங்க. லேயர் வைத்து ஃபோட்டோ கீழே வச்சுட்டு நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கர் போய்த்து ஐஃபோன் இமோஜின்னு சேஞ்ச் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச இமோஜியை செலக்ட் பண்ணுங்க. திரும்ப ஸ்டிக்கர் போய்த்து பர்பிள் ஃப்ளவர் அண்டை சேஞ்ச் பண்ணுங்க. செட் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் எமோஷன் பிளர் இருக்கும், அதை நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கர் போய்த்து ஐஃபோன் இமேஜ் என்று சர்ச் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு பிடிக்க இமோஜியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. திரும்ப எஃபெக்ட்ஸ் போய்த்து எமோஷன் பிளர் கொடுங்க. அந்த ஃப்ளவர் ஒரு மாதிரி அரைக்கிறதுனால அதை டெலிட் பண்ணிட்டு ஸ்டிக்கர் போய்ட்டு
வேற ஒரு ஃப்ளவரை ஆட் பண்ணுங்க. திரும்பவும் எஃபெக்ட்ஸ் போயிட்டு எமோஷன் பிளரை ஆட் பண்ணுங்க. ஓகே, திரும்ப ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கர் போயிட்டு பட்டர்ஃப்ளை என்று டைப் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் எஃபெக்ட்ஸ் போயிட்டு எமோஷன் பிளரை ஆட் பண்ணுங்க. கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்டில் உங்கள் நேமை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிக்கிட்டு சியால் இருக்கும். சியாலில் நிறைய ஃபாண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணுங்க. கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பக்கத்தில் வருங்க கலர் இருக்கும். கலரை செட் பண்ணிக்கோங்க. கலரை செட் பண்ணிட்டு பக்கத்தில் வருங்க ஸ்டாக் இருக்கும். அதை நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிட்டோம். டெக்ஸ்ட் போயிட்டு உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் எழுதி தட்டி விடுங்க கைஸ். உங்கள் நேமை டச் பண்ணி கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க. ஷேடோ இருக்கு. ஷேடோவை நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே ஸ்கோர் பண்ணி பாருங்க. பார்டர் இருக்கும். பார்டரில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோட்டோவை எடிட் பண்ணி முடிக்கிட்டோம். ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.